சிங்கப்பூரில் பூச்சி உணவு கலாச்சாரம். 16 வகை பூச்சிகளுக்கு அனுமதி. இளைஞர்கள் ஏன் ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க? உலகம் முழுக்க ஃபுட் கல்ச்சர் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் வித்தியாசமாக பார்க்கப்பட்ட சில உணவுகள் இன்று ஃபியூச்சர் ஃபுட்னு பேசப்படுது. அப்படிப்பட்ட ஒரு புது மாற்றம் தான் சிங்கப்பூரில் தற்போது பேசு பொருளாகி இருக்கும் இன்செக்ட் ஃபுட் கல்ச்சர். ஆமாம், மனிதர்கள் உணவாக பூச்சிகளை சாப்பிட சிங்கப்பூர் அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த முடிவு வெளியானதுலேருந்து உலகம் முழுக்க இதை பற்றி தான் பெரிய விவாதமே நடக்குது. ஏன்னா இது சாதாரண உணவு மாற்றமல்ல, எதிர்காலத்தில் மனிதர்களின் புரோட்டீன் சோர்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான பெரிய சிக்னல். சிங்கப்பூரோட உணவு கழகமான எஸ்எஃப்ஏ வெட்டுக்கிழி, பட்டுப்புழு, மீல்வாம்ஸு, கிரிக்கெட்ஸு இப்படி மொத்தம் 16 வகையான பூச்சிகளை மனிதர்கள் உணவாக பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கு. இந்த பூச்சிகள் சாதாரணமாக காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டவை இல்லை. சுத்தமான பாதுகாப்பான முறையில் வளர்க்கப்பட்ட ஃபார்ம் இன்செக்ட்ஸ் மட்டுமே உணவாக பயன்படுத்த வேண்டும் என்று விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் இது போன்ற இன்செக்ட் ஃபுட் கல்ச்சர் புதுசில்ல. தென்கொரியாவில் பட்டுப்புழு பியூபா ஒரு பிரபலமான ஸ்ட்ரீட் ஃபுட். தாய்லாந்தில் வறுத்த வெட்டுக்கிளி ஸ்நாக்ஸ் மிகவும் ஃபேமஸ். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் என பல இடங்களில் இன்செக்ட்ஸை ஆல்டர்னேட்டிவ் புரோட்டீன் சோர்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவை அதிக புரோட்டீன் கொண்டது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெண்ட்லி. சாதாரணமாக லைவ் ஸ்டாக் ஃபார்மிங்கை விட இவற்றை வளர்க்க தண்ணீர் குறைவாகவே தேவைப்படுது. இடமும் குறைவு, கார்பன் எமிஷன் கூட கம்பேரிட்டிவ்லி குறைவு. அதனால தான் ஃபியூச்சர் சஸ்டைனபிள் ஃபுட்னு எக்ஸ்பர்ட்ஸ் பலர் இதை பார்க்குறாங்க. ஆனால் இந்த ட்ரெண்டில் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் இந்த ஃபுட்ஸை ட்ரை பண்ண வராங்களாம். சில ரெஸ்டாரண்ட்டில் இன்செக்ட் டாக்கோஸ், ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸு, கிரிக்கெட் சிப்ஸு, மீல்வாம்ஸ் டெசர்ட்ஸ் இப்படி கிரியேட்டிவ் டிஷ்ஷஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல மக்கள் கொஞ்சம் தயக்கத்தோடு பார்த்தாலும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், ஃபுட் பிளாக் கல்ச்சர், ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்கிற கியூரியாசிட்டி இவையெல்லாம் இந்த ட்ரெண்டை வேகமாக பாப்புலர் ஆக்குது. சிலர் இந்த ஃபியூச்சர் ஃபுட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க, சிலர் இதை பார்த்தாலே பயமாக இருக்குங்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், உலகத்தோட ஃபுட் கல்ச்சர் முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க போவதில்ல. ஒரு காலத்தில் அன்யூஷுவலாக இருந்த சுஷி இன்று உலகம் முழுக்க பாப்புலராக இருக்குது. அதே போல் இன்று வித்தியாசமாக தோன்றும் இன்செக்ட் ஃபுட்டு நாளை சாதாரண உணவாக மாறுமா என்பதுதான் இப்போது உலகம் முழுக்க இருக்கும் பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபியூச்சர் ஃபுட் ரெவல்யூஷனுக்கு சிங்கப்பூர் வைத்திருக்கும் இந்த புதிய அடியெடுத்து வைப்பு இப்போது உலகத்தின் கவனத்தையே முழுவதுமாக ஈர்த்திருக்கு.